இப்போதாங்க என்னோட 2வது பொண்ணை ஸ்கூலில் சேர்த்துன மாதிரி இருக்குது. பாப்பா அழுக, அவள் அழுகிறத பார்த்துட்டு நான் அழுக. அந்த சீனெல்லாம் இப்போ தான் இன்னுமே கண்ணு முன்னாடி எனக்கு வந்துட்டு போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே என்னோட பொண்ணு வந்து ப்ரீகேஜி கிளாஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டான்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம குழந்தைங்க வீட்டில் இருக்கிறத விட ஸ்கூலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதிகம். ஸோ ஸ்கூலில் இருக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸுமே வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு செகண்ட் பேரண்ட்டாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். அப்படி அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற விதமாக இயர் எண்டில் நான் கிஃப்ட் மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக கொடுத்துட்ருக்கேன். இந்த உலகத்தில் இருக்கிறது எதை கொண்டு வந்து கொடுத்தாலும் அப்பேற்பட்ட டீச்சர்ஸ்க்கு வந்து அது ஈடு ஆகாது. நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதில் க்ரீட்டிங்ஸ் வாங்கியிருந்தேன். அதில் வந்து தேங்க்யூ மேம் ஃபார் ஹெல்ப் மீ டு க்ரோ ஹை அப்படின்னும் பை யுவர் லவ்விங் அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமு என்ன கிளாஸோ அது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருந்தேன். கூடவே டைரி மில்க்கு வந்து கொடுத்துருந்தேங்க. இவங்க தான் என்னோட குழந்தையோட லைஃப்பில் வந்த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ். ஞாபகார்த்தமாக ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். கொஞ்ச நேரம் தானே கிரவுண்டில் விளையாண்டுச்சாரா. ப்ரீகேஜியோட லாஸ்ட் கிளாஸுங்கிறங்காட்டி கொஞ்ச நேரம் ஆசக்தியாக பாப்பாவை விளையாடிக்கிட்டாச்சு. காலம் எவ்வளோ வேகமாக போகுதோ இல்லையோ நம்ம குழந்தைங்க மடமடன்னு வேகமாக வளர்ந்துட்டு வராங்க. கூடவே நல்ல விஷயங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வகுப்பறையில் கற்றுக்கிற பாடத்தை விட வாழ்க்கை பாடத்துக்கு உதவும் நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் வேறோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்.